ஜென்ரலாக பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு சிறிய ஒரு எஃபெக்ட்டுக்கும், ஒரு சின்ன ஒரு வேலைக்கும், ஒரு பெரிய ஒரு காஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்வாங்க. அது அப்படி சாதாரணமாக ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படி இருக்கும்போது, அரசியலுக்குள்ளே இது இப்படி நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. முதல்ல வந்து நீங்கள் அறிவாலயம் கட்டினது வந்து 1987 அந்த 90களுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அறிவாலயத்தில் நடந்திருக்காது. ஸோ ஊர் ஊராக போயிருந்திருப்பார் கலைஞரும். கரெக்டாக அந்த அறிவாலயம் கட்டப்படும் போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து மறைகிறாரு. இதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு கலைஞர் வர்றாரு. அவருக்கும் வயசு 60-65 கடக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கட்சியை இப்படி வந்து கட்டமைக்கிறாரு. எல்லாரும் சென்னையை நோக்கி வர வைக்கிறாரு. ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலலாம் கலைஞர் அறிவாலயம்னு ஒன்று இருக்குது, கே நேரு அவர்களுடையது. நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடங்களில் சில கூட்டங்களை எலெக்ஷன் டைமில் அட்ரஸ் பண்ணதெல்லாமும் உண்டு தான். மொத்தமாக இங்கே தான் கிடையாது. பட் பெரும்பாலும் இந்த ஒரு தேவைக்காக தலைவர் இங்கே தான் இருக்கிறாரு, தலைவரின் மூப்பை கருதி இவர் தான் தமிழகத்தின் முக்கிய புள்ளி மறுபுள்ளின்னு தமிழகத்தை முதல்வரை நோக்கி வர வச்சிருந்துருக்கலாம். இன்னைக்கு அப்படியே கட்டமைக்க முடியல. ஏன்னா அப்படி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வர வச்சிடலாம். ஆனால் ஒரு பொதுக்குழு அப்படின்னும் போது எவ்வளோ பேர் வருவாங்க ஒரு ஊரில் இருந்து. ஆனால் அந்த ஊரில் அந்த கட்சிக்கான தொண்டர்களோ இல்லை மக்களோ வந்து வேற, எல்லாரும் கிளம்பி வர முடியாது, வரமாட்டாங்க. அப்போ இவங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ணணும், எல்லாருக்கும் போய் கனெக்டிவிட்டி ஒன்று கொடுக்கணும், ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்கணும்னு கட்சி தலைமை எதிர்பார்க்கும். அது ஒரு காரணம். போனால் தானே இங்கே 10 லட்சம் பேரை பார்க்க முடியும். வர வச்சா 1000 பேர் தானே வருவாங்க, ஒரு மாவட்டத்திலேருந்தோ இல்லை ஒரு மண்டலத்தில் இருந்தோ. அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஆக்டிவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவில் அண்ணாமலை இருந்தபோது அந்த எண்மண் மக்கள்னு ஊர் ஊராக ஒன்று பண்ணார். இந்த ஊர் ஊராக நடைபயணம் போகிறதெல்லாம் வந்து வைகோ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாஜக ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. என்டிஆர் ஆந்திராவில் அவர் பையன் பண்ணார். அப்புறம் இவர் ஜெகன்மோகன் அவங்க அப்பா எல்லாரும் பண்ணி இது வந்து ஒரு ஊர் ஊராக போய் அந்த இடத்துல கிராஸில் இருக்க மக்களை சந்திக்கிறதுன்றது ஒரு தேவை, அரசியல் தேவையாக நிர்பந்தமாக இன்றைக்கி மாறிப்போச்சு. இந்த தேவைன்றது காலத்தின் தேவையாக புரிஞ்சிக்கப்படுது. எல்லாரையும் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கட்சிகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி விஜய் வந்து மண்டலம் வாரியாக வந்து இன்றைக்கி பூத் கமிட்டி வாலண்டியர்ஸ் நடத்துகிறாரு. எந்த ஒரு ஊருக்கு அவர் ஷூட்டிங்கே போனாலும் அங்கே ஒரு பெருவாரியான மக்கள் தொண்டர்களோ ரசிகர்களோ வராங்க. நாளைக்கு அவர் ஊர் ஊராக போகிறாரு அப்படின்றது அவங்களோட கட்சியோட அந்த அஜெண்டா செட்டில் இருக்குது. அப்போ அவர் போகும்போது திடீர்னு இவங்க ஆரம்பித்தாங்கன்னா அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும், விஜயை கவுண்டர் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ அதை ஆரம்பிச்சிருவோம், பண்ணுறதை இப்போ வந்து பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்ததோட ஒரு வெளிப்பாடு தான் இவங்க மண்டலமாக இல்லை மாவட்டமாக போகிறதா இருக்கலாம். ஆனால் போகணும். அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே அவங்க போகணும், மக்களை சந்திக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சந்திப்பு தான் வந்து ரெஜுவினேஷனே. அதுதான் அவங்கள வேலை செய்யறதுக்கு தூண்டும். அப்போ தானே ஒரு ஆரோக்கியமான அரசியல் களம் இருக்கும்.